ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். லட்சண்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க. நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இயற்கை வழி விவசாயத்தில 11வது வருஷத்தில நம்ம பார்த்தீங்கன்னா, சிவன் சம்பா நெல் சாகுபடி பண்றோம். அதுக்கு நாம ஒரு 4 டிப்பர் 40 சென்ட்டுக்கு எரு அடிச்சிருக்கோம். தக்கை பூண்டு போட்டு ம ம இலைகள்லாம் போட்டு உழவு ஓட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம 40 சென்ட்டுக்கு 50 கிலோ நம்ம வேப்பம் புண்ணாக்கு ப்ளஸ் வந்து ஒரு 5 கிலோ பார்த்தீங்கன்னா, வேப்பங்கொட்டைய போட்டு நல்லா இடிச்சு ஏன்னா வேப்ப புண்ணாக்குல கசப்பு கம்மியா இருக்கும் வெளியில வாங்குனா. அது கூட நம்ம பார்த்தீங்கன்னா, வேப்பங்கொட்டைய இடிச்சு நம்ம அடி உரமா குடுக்குறோம். அடியில குடுக்கும்போது உங்களுக்கு அ புழுக்கள், பூச்சிகள், தீமை செல்லும் பூச்சிகள், அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெல் தழையும்போது உங்களுக்கு அ அதில ஏற்படும் பிரச்சனைகள், பூச்சி வரதெல்லாம் தடுக்கிறதுக்காக, நம்ம வந்து வேப்ப புண்ணாக்கு ஒரு 1/2 ஏக்கருக்கு 40 சென்ட்டுக்கு 50 கிலோ நம்ம குடுத்துருக்கிறோம். அதுக்கு அடுத்தது விதை நேர்த்தி. விதை நேர்த்தி நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடோமோனாஸ் நம்ம இது வந்து இலை இலை தழைகள் நோயில பரவுற நோய்கள கட்டுப்படுத்தும். சீக்கிரமா பச்சை கட்டி வரதுக்கு ரொம்ப வழிவகுக்கும். ஸோ நம்ம விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு அ 1 ஏக்கருக்கு 1 கிலோன்னு சொல்றாங்க. நம்ம 40 சென்ட்டுக்கு 1 பாக்கெட் 1/2 கிலோ பாக்கெட் போட்டிருக்கோம். இத போட்டு நல்லா தூளா தண்ணீல கலக்கிறோம். இது இல்லாம நல்லா கட்டி இல்லாம, நல்லா பால் மாரி கலக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பால் மாரி கலக்கி, அது கூட பார்த்தீங்கன்னா, அ நம்ம சுத்தமா கலக்கிரணும். இதில கட்டிகள் நெறைய இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. கட்டிகள் நெறைய இருக்கும். அந்த கட்டிகள் இல்லாம தண்ணி சுத்தமா கலக்கிறணுங்க. அத கலக்கிட்டோம்னா லிக்விட் மாரி மாறிடுது. இது 20 லிட்டர் 1/2 ஏக்கருக்கு 20 லிட்டர் தண்ணீல 1/2 பாக்கெட் குடுக்கணும். 1 ஏக்கருக்கு 40 லிட்டர் தண்ணீல குடுக்கணும். நம்ம 20 லிட்டர் தண்ணீல போட்டு நல்ல வேர்முடிச்சுகள் நனையிற மாரி நம்ம அப்படி லிப் பண்ணி எடுத்து அத வந்து நம்ம நடவு செய்யணும். இது நடவு செய்றதுனால நமக்கு என்ன லாபம்? இது கூட நம்ம என்னென்ன கலக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஆ பொட்டாசியம் பாக்டீரியா நம்ம கலக்குறோங்க. திரவ பாஸ்போ பாக்டீரியா போடுறோம். திரவ பாக்டீரியாவும் சூடோமோனாஸ் போட்டதுனால பாக்டீரியாவும், பொட்டாசியம் பாக்டீரியாவும் ஆட் பண்றதுனால, உங்களுக்கு வேர் முடிச்சுகள்ல இருந்து இருக்கிற சத்துக்கள், அந்த நாத்தங்கால்ல இருக்கிற சத்துக்கள் உடனே எடுத்து பச்சை கட்டி நம்ம வந்து யூரியா போட்ட மாரி பச்சை கட்டிரும். அது மட்டும் இல்லாம, அதில வேர்களால வர வேர் அழுகல் இது மாரி பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. அதனால தான் வேருக்காக விதை நேர்த்தி பண்ண சொல்றோம். ஏன்னா விதை நேர்த்தி வந்து நம்ம விதையிலேயே பண்ணியிருந்தா இது தேவையில்லைங்க. இது பண்ணுனாங்களோ இல்ல நாம நாத்து வெளியில தான் வாங்கணும். நம்ம வந்து அது நம்ம தெரியாம நம்ம பண்ணாலும் ஓகே பரவால்ல. நம்ம நாத்து நடவு பண்ணும்போது விதை நேர்த்தி பண்ணி நடுறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம விதை நேர்த்தி பண்ணி நாத்த இது மாரி லிப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் எடுத்து வச்சிருந்தோம்னா, அது நல்லா ஊறிடுங்க. ஊறிட்டு அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் நடவு செய்றதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. நடவு செய்றதுக்கு ரெடி பண்ணும்போது, நாம போட்டது சால் நடவு தான் போட்டிருக்கிறோம். இது நல்லா வேர் ஃபுல்லா நனையிற மாரி, அந்த நம்ம முடிச்சு போட்டு கட்டுவோம். அதுவரையிலுமே உள்ள உள்ளாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். அது மாரி ஃபுல்லா உள்ள விட்டு எடுத்து, தனியா ஒரு அன்னகுண்டால வச்சு நம்ம அடுக்கிட்டோம். அதுக்கு பின்னாடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு போயி, நம்ம நாத்த வயல்கள்ல பரவலா போட்டுறணும். அந்த பரவலா போடும்போது கூட வெயில் படாம, தண்ணிக்குள்ள நாத்து இருக்கிற மாரி போடணும். இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி போடும்போது உங்க வேர் காயாம இருக்கும். 1 நாள் 2 நாள் இருந்தா கூட அந்த வேர் காயாம இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டக்குன்னு பச்சை பிடிக்குங்க. அதே மாரி உடனே நடவு பண்ணிறணும். நாத்து புடுங்குன அதிகபட்சம் 10 மணி நேரத்துக்குள்ள நம்ம நடவு பண்ணிட்டோம்னா, அந்த பச்சை மாறாம இருக்கும். வேர்கள் அடிபடாம இருக்கும். வேர்கள் காயாம இருக்கும். நம்ம நடவுமுறை பார்த்தீங்கன்னா, கிழக்கு மேற்காக உங்களுக்கு சால் நடவு தான் போட்டிருக்கோம். கிழக்கு மேற்கா சால் நடவு போடுறது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, காற்றோட்டமா இருக்கும். கிழக்கிருந்து வர காற்றோட்டமும் ஒளிச்சேர்க்கைக்கு ஈஸியா வழிவகுக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாம நடவு பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, 10 இன்ச்சு அகலம். உங்களுக்கு செடிக்கு செடி 10 இன்ச்சு, சாரிக்கு சாரி 8 இன்ச்சு போட்டிருக்கோம். இது மாரி நடவு பண்ணும்போது, உங்களுக்கு காத்தோட்டமும் இருக்கும். தூர் கட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடைவெளி கேப் அதிகமா இருக்கிற மாரி தெரியும். தூர் கட்டி வரும்போது இந்த கேப்பே பத்தாதுங்க. அ ஒரு 70லிருந்து 100 வரையிலும் ஒரு ஒரு தூர்லயும் நமக்கு இயற்கை விவசாயம் பண்றதுனால வருங்க. இது மாரி இயற்கை விவசாயம் பண்றதுனால நெறைய லாபம் நமக்கு கிடைக்குது. அது இல்லாம குறைந்த செலவு. அதுதான் மெயின்ங்க. நம்ம குறைஞ்ச செலவுல அதிக லாபம் எடுக்கிறோம். இது மாரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.